அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ரெசிபி ஓகே இது சமையலில் அதாவது சலாட் ரெசிபி பச்சடி மாதிரி ஓகே காய்கறிகள்லாம் போட்டு ரெசிபி செய்கிறது சலாட் அந்த ரெசிபி நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இப்போது நான் இதுக்கு நிறைய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கேபேஜ், ரெட் கேபேஜ், ஒயிட் கேபேஜ் இருக்குது. அப்புறம் இது இருக்குது, வினிகர் இருக்குது, ஓகே, உப்பு இருக்குது, சால்ட். பிறகு இந்த கேரட் திருவுறதுக்கு பாருங்க கிரேடர் இருக்குது. கேரட் திருவுறது இதில் தான் திருவணும், திருவி தான் போடணும். இந்த சாலட்டில் இந்த கீரையும் போட்டு இது பர்கருக்கு வைக்கிறது, பர்கர் செய்வாங்கள்ல, அதுக்கு உள்ளுக்கெல்லாம் இதுதான் வைப்பாங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதோட இந்த இலையை இந்த இலையும் போட்டு நான் இந்த சாலட் ரெசிபியில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். ரெட் கேபேஜ், ஒயிட் கேபேஜ், வினிகர், சால்ட் இருக்குது, அதோட புதினா இருக்குது, புதினா இலை கொஞ்சம் இருக்குது, உள்ளுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 12-13 இலை இருக்கும். 13 இலை இருக்குமா? இல்லை பெருசு சின்னதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு 8-9 புதினா இலை இருக்கும். மெயின் லீஃப் ஓகே. இது புதினா. ஸோ அப்புறம் இதுக்கு அடுத்து இது வெட்டுறதுக்கு நைஃப் இருக்குது. இது கட் பண்ணுறதுக்கு கட்டிங் போட்டிருக்கு. இது கத்தி. இதில் நான் இந்த வெள்ளரிக்காய் வெட்டுவேன். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சது சொல்லிட்டேன். இது இந்த பீலரு, கேரட் பீல் பண்ணுறதுக்கு. ஏன்னா கேரட் தோல் சீவிட்டு அதுக்கு பிறகு இந்த இதில் திருவினா தான் நல்லா ஃபைனாக நல்லா அழகாக உதிரியாக வரும். ஏன்னா தோல் இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். இது 2 வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஜப்பனீஸ் வெள்ளரிக்காய், இன்னொன்று நார்மல் வெள்ளரிக்காய். இது மலேசியாவில் உள்ளது. இது தெரிலன்னா ஜப்பான்லேருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன். இது மலேசியா. ஓகே, இது 2 வச்சுருக்கேன். இதில் நான் எவ்வளோ வெட்டி போடுவேன்னு தெரியாது. ஓகே, ஒரு கேரட் இருக்குது. கேரட் நான் தோல் சீவிட்டு திருவுவேன். ஒரு 1/2 கப்பு வர்ற அளவுக்கு நான் திருவுவேன். ஓகே, அப்புறம் மேற்கொண்டு தான் வீச மாட்டேன், வச்சுருவேன். ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நாளைக்கு எதாவது சமைக்கிறதுக்கு பாய்ப்பேன். அப்புறம் இது கேப்சிகம் எல்லோ கலரு பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது. க்ரீன் ரேட் என்கிட்ட இல்லை, இது ஒன்று தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது இந்த க்ரீன் ரேட் அந்த பெல் பேப்பர்னு வாங்க, பெல் பேப்பர், அது கேப்சிகம்னு வாங்க. இது இந்த 3 இருக்குது. க்ரீன் ரேட் இருக்குது, எல்லோ இருக்குது. இந்த 3ல் இது கொஞ்சம் விலை கூட, எல்லோவை. இதை நான் 1 வாங்கிட்டேன், ரேட்டும் க்ரீனும் வாங்கலை. ஓகே, இது போதும்னு. ஏன்னா நான் இந்த கீரை போடுறேன் அதில். ஓகே, இந்த வெள்ளரிக்காய் இருக்குது, எல்லாம் க்ரீன் கலராக இருக்கும். அந்த மைனில் இப்போ போடுறேன். ஓகே, அப்புறம் அதோட ஒரு ரெட் சில்லி போடுறேன். நான் இந்த சாலட்லாம் காய்கறி சாலட் செஞ்சால் எல்லோரும் இந்த கருப்பு மிளகுத்தூள் போடுவாங்க. ஆனால் நான் கருப்பு மிளகுத்தூள் போடலை. அது போட்டால் உரப்பாக இருக்கும், ஆனால் நான் போடலை அதில். நான் கலர் சேஞ்ச் பண்ணிடுன்ட்டு ரெட் சில்லியோட விதையை எடுத்துட்டு இதை கட் பண்ணி இந்த விதையை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் ஃபைனாக கட் பண்ணி இதில் போடுவேன். ஃபைனாக கட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் சின்னதாக வெட்டி இதில் இந்த சாலட்டில் போட்டுருவேன். ஓகே, அப்புறம் அந்த சாலட்டில் பிழிஞ்சி விடுறதுக்கு புளிப்பு தன்மை இருக்கணும்ல, அதுக்கு ஒரு லெமன் இருக்குது, எல்லோ லெமன். இது வாங்குறப்ப க்ரீனாக இருந்துச்சு, பழுத்துருச்சு. ஆனால் நல்லா வாட்டரியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. ஸோ இப்போ இது நான் புளிச்சு விட்ருவேன் இந்த சாலட்டில்.
வெங்காயம் ஒன்று இருக்குது. ஓகே, பார்த்துக்குங்க. வெங்காயம் ஒன்று, பிக் அனியனை, பெரிய சைஸு அனியன் வந்து தோல்லாம் உரிச்சிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நான் வச்சுருக்கேன். எல்லாம் அலசி இதை கட் பண்ணி இதோட அந்த சலட்லாம் போடணும். ஓகே, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ கியூக்கம்பர் வந்து எவ்வளோ போடுவேன்னு தெரியாது. ஜப்பனீஸ் கியூக்கம்பர் எல்லாம் வெட்டுவேன். வெட்டிட்டு 10 இல்லைன்னா அதை எடுத்துக்குவேன், இல்லைன்னா இந்த ஜப்பனீஸ் கியூக்கம்பர் தான். இது வந்து டொமேட்டோ வந்து நான் 1 வெட்டி போட்டுருவேன். ஓகே, 1 வெட்டிட்டு இதை வெட்டிட்டு உள்ளுக்குள்ளே அந்த விதையை எடுத்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள கட் பண்ணி இப்படி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி கட் பண்ணால் குவார்ட்டர் பீஸ் வரும். 1 2 3 4 குவார்ட்டர் பீஸ் வரும். அதில் உள்ள அந்த விதைங்களை எடுத்துட்டு அப்புறம் அந்த ஸ்கின் இருக்குதுல்ல அது மட்டும் நான் வெட்டி இதில் போட்டுருவேன். இது எவ்வளோ வருதுன்னு தெரில. எல்லாம் போட்டாலும் இப்போ மெஷர் பண்ணல நான் எவ்வளோ இது, 1/4 கப்பு குறம் வருது அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து இந்த இது வந்து 1/2 கப்பு போடுவேன். 1/2 கப்பு கொஞ்சம் கூட ஐஸ் பெட்டியில் வச்சுட்டு நான் 2 நாள் கூட சாப்பிட்டுக்குவேன். ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு தான். ஓகே, இந்த பாருங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், என்னென்ன சாமான்னு சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன்னு. ஓகே, பிறகு கண்டினியூ பண்ணுறப்ப கேமரா வந்து கீழே கொண்டு வரேன். ஓகே, கீழே இறக்கிட்டு பிறகு இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டு பிறகு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கேமராவை மேலே எடுத்துகிட்டு முகத்தை காட்டிட்டு கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வீடியோ முடிக்கிறேன், என் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய ரெசிபி வந்து இந்த காய்கறி சலட் இவ்வளோ தான். ஓகே, பிறகு கண்டினியூ பண்ணுறேன். இதில் ஃபோன் வந்து கேமரா கீழே இருக்கிறேன். ஓகே, பாருங்க. இப்போ நான் வந்து ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் கேரட் வந்து இதில் திருவுறேன். இது வந்து திருவுனது வந்து ரொம்ப ஃபைனாக நான் திருவுல. இந்த பாருங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபைனாக நான் திருவுல இப்படி போடலாம். ஓகே, நல்லாயிருக்கும். ரொம்ப மெலீஸாக ஃபைனாக வந்தது. இதில் திருவுனா இந்த பக்கம் திருவுனா ரொம்ப லேசாக ஃபைனாக திருவி எடுக்கும். இந்த பீல இந்த என்னது அது எல்லாம் பேசுவாங்க திருவி. இல்லை வெங்காயமும் திருவலாம். ஓகே, அதை நான் திருவி எடுத்துக்கிட்டு பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். பாருங்க, இப்படி திருவி எடுத்துட்டேன். கொஞ்சம் நான் திருவினேன். ஓகே, அந்த பெரிய கேரட்டில் எவ்வளோ மிச்சம் இருக்குது. ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா நிறைய சாமான்கள்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கலக்கிறேன்ல. ரொம்ப பேர் சாப்பிட்றதுனா பரவாயில்ல. இது நான் ஒருத்தியாக சாப்பிட்றது 2 நாள் வச்சு ஐஸ் பெட்டியில் சாப்பிட்லாம். இப்போ ரொம்ப அதிகமாக செஞ்சாலும் சாப்பிட்டு முடிக்க முடியாது. இது ஏன்னா பச்சடியில் சலட்டு இந்த கீரை நான் வெட்டுறேன். இது இந்த கீரையை வெட்டி இந்த கீரை போட்டு அந்த சாலட் மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு செஞ்சால் தயிர் போடுவாங்க. ஆனால் நான் தயிர் போடலை. இன்றைக்கி தயிர் போடலை. இந்த சாலட்டுக்கு தயிர் போட்டால் சளி பிடிக்கும். அது இதுக்கு பிறகு வந்து சிக்கன் வந்து பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு தயிர் போட்டு சிக்கன் அப்படி கிரேவி மாதிரி ரெசிபி செய்வேன். பிறகு அதுக்கு தயிர் போச்சு. ஓகே, இது திருவணும். அது நான் மேபி நாளைக்கு சமைப்பேன். பிறகு அப்லோட் பண்ணுவேன். எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. ஓகே, நான் இந்த பீலரில் இந்த ஜப்பனீஸ் குக்காம்பர் இதை வந்து பீல் பண்ணுறேன். ஜப்பனீஸ் குக்காம்பர். இந்த க்ரீன் சில்லி கிரேவி மாதிரி
அது வந்து சேர்ப்பேன். அதுக்கு வந்து நான் புதினா போடுவேன். மல்லி இலை இருக்கா என்னன்னு தெரில. பச்சை மிளகாய் இருக்குது. அதெல்லாம் போட்டு நான் வேறு மாதிரி நான் சமைப்பேன். க்ரீன் சில்லி சிக்கன் வெறும் அந்த இறைச்சி மட்டும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி. ஓகே, இது வந்து எப்படி வெட்டுறது? இப்போ இது வந்து ஓகே, இதை இப்படி வெட்டி நானாக வெட்டிட்டு இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டேன். அதனால் இப்படி கொஞ்சம் பெருசாக வெட்டி போடுறேன். பெருசாக இருந்தாலும் நல்லது. இதில் போட்டேன். பெருசாக இருந்தாலும் கடிச்சுக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஃபைனாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. சின்ன சின்னதாக இருந்தால் சோறோட கலந்து தான் சாப்பிடணும். சும்மாவும் சாப்பிடலாம். அப்போ இந்த மாதிரி பெருசாக இருந்தால் நல்லது. இப்படி எடுத்து சாப்பிட்லாம். ஓகே, 2 1 2 3. ஓகே, இதோட 3 இன்க்ரீடியன்ட்ஸு. வெஜிடேபிள் 3 போட்டுட்டேன். எல்லாம் வெட்டி போட்டாச்சு. இதை பார்த்துங்க. ஓகே, 3 இருக்குது. ஓகே, இந்த வெள்ளைக்கு அப்புறம் தான் நான் பார்க்கணும். பிறகு இப்போ வந்து நான் இந்த பெல் பேப்பரை இது வந்து நான் வெட்டுறேன். ஓகே, இப்போ இந்த பாருங்க கேப்சிகம் மஞ்சள் வெட்டி போட்டாச்சு. இதில் ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. வேகமா முடிச்சிடுறேன். ஓகே, இது வந்து புதினா. இது வந்து மெயின் லீஃபு. இது வந்து கொஞ்சம் கூட இருக்குது. 8 9 2 10க்கு கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இலையெல்லாம் பெருசு சின்னதும் இருக்குது, சின்னதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வெட்டி நான் சின்னதாக போடுறேன். அதில் இது பாருங்கள், ரொம்ப ஈஸி ரெசிபி தான். சீக்கிரம் செஞ்சிடலாம். இதுக்கு தயிர் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் தயிர் ஊற்றலை, சளி பிடிச்சி கிடக்கு. ராத்திரி காலையில் எதிர்த்து தான் சளி பிடிச்சிருக்கு. இப்போ இந்த கீரைலாம் நேற்று நான் வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே பெரட்டினாப்பில் எடுத்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டேன். தவு சாம்பார் வச்சு தவு சாம்பார். சளி வந்து காலையில் எந்திரிக்கிறேன் பிடிச்சிக்கிச்சு. கீரைங்க சாப்பிட முடியல. ஸோ இது வந்து வெங்காயம் வந்து பெருசாக வெட்டுறேன். எது இந்த கேப்சிகம் இருக்குதுல்ல, இது மாதிரி பெருசாக கொஞ்சம் வெட்டுறேண்ணே. ஏன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். சின்னதாக வெட்டுவாங்க சிலர். இது என்னத்துக்கு இப்படி பெருசாக இருந்தால் நல்லது. நான் தயிர் ஊற்றலை. ஓகே, பெருசாக இருந்தாலும் சாப்பிடலாம். அடுத்து நல்லாயிருக்கும். எடுத்து பெருசாக இருந்தால் இப்போ ஒன்று ஒன்றா இப்போ இது சாப்பிட்றப்ப கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சோறோட என்ன குழம்பு வைக்கிறோமோ அதோட சாப்பிட்றப்ப இப்படி கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த ஒன்றா எடுத்து சாப்பிடலாம். ஃபைனாக கட் பண்ணிக்கிட்டா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதில் கூட தயிர் ஊற்றலாம். ஏன்னா நான் ஊற்றுறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் என்ன கொஞ்சம் இருக்கு. இது நான் தான் சாப்பிட்டு முடிப்பேன். என் பிள்ளைங்க வீட்டுக்கு போனால் நான் எல்லாம் செய்வேன். பிள்ளைங்க வீட்டுக்கு போனால் எல்லாம் சமைச்சு கொடுப்பேன். இதெல்லாம் நான் செய்வேன். இந்த சாலட்லாம் நான் செய்வேன். என் பிள்ளைங்க வீட்டுக்கு போனால் அவங்களுக்கும் சமைச்சு கொடுக்கணுமே. இப்போ இது யூடியூப்னு நான் செஞ்சு நான் ஐஸ் பேட்டில் வச்சு நான் தான் சாப்பிட போகிறேன். ஓகே, தயிர் ஊற்றினா அவ்வளோ நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். ஆனால் வந்து அது 3 நாள் வச்சுருக்க முடியாது. இது 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லா பழுத்துருச்சு. எலுமிச்சம்பழம் நல்லா வாசமாக இருக்குது. இருங்க, இது வந்து இப்போ நான் இது வந்து இடது கை, இது வந்து வலது கை. ஸோ இப்போ நான் வந்து இந்த கை வைக்கிறேன். அந்த சைடில் நான் சமையல் வீடியோ எடுத்தேன்னா என் கையை வந்து சமைக்கிறது வந்து இடது கை மாதிரி தெரியுது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. இப்படி புழிஞ்சு விடுறேன்னு. ஓகே,
விதையே இல்லை இதில். என்ன பழம்னு தெரில. விதை இல்லாத எலும்பிச்சை லெமன் பழம். பச்சையாக வாங்கினா இப்போ மஞ்சளாக இருக்குது. விதையே இல்லை இதில். அது என்ன மரத்தில் என்ன டைப் பண்ண தெரில. இந்த லிமோ கஸ்தூரின்னு வாங்கல, அதில் நிறையா விதை இருக்கும். இதுலேயும் இருக்கும், இதில் காணும். ஓகே, எலுமிச்சம்பழம் புளிஞ்சாச்சு. சின்ன எலுமிச்சம்பழம். புளி அளவு பெருசு, ரசம் வைக்கிறதுக்கு இருக்கும்போது அந்த அளவுக்குள்ள எலுமிச்சம்பழம் புளிஞ்சி ஊற்றிட்டேன். போதும், இதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஓகே, இதுக்கு பிறகு இந்த தக்காளி பழம் நான் வெட்டுறேன். நான் தொடச்சிடுறேன். நான் இது இப்படியே பார்த்துக்குங்க. இப்படி இருக்குது. விதையெல்லாம் எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இது இப்படி இந்த மாதிரி துண்டை வெட்டுறேன். பீஸாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, இவ்வளோ பெருசாக போடணும், அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு அடுத்து இது தக்காளி பழம் வெட்டி போட்டாச்சு. இதுக்கு பிறகு இந்த பச்சை மிளகாய், ரெட் சில்லி, சிவப்பு மிளகாய். இது நான் இப்படி வெட்டிட்டு இதில் உள்ள விதையை எடுத்துடுறேன். விதை ரொம்ப இல்லை. தக்காளி பழத்துலேயும் விதையை காணும். இதுலேயும் ரொம்ப விதை இல்லை. நான் சின்ன சிவப்பு மிளகாயாக எடுத்தேன். பெருசு இருக்குது, ஏன்னா இதுக்கு ரொம்ப உரப்பு இருந்தால் சாப்பிட முடியாது. இது சைடிஷில் இதுவும் பெருசாக வெட்டுறேன். ஓகே, இந்த உரப்பு இறங்கும். இந்த உரப்பு, இந்த சிவப்பு மிளகா உரப்பு உப்பெல்லாம் போட்டு அப்புறம் கலர்றப்ப இதில் உள்ள உரப்பு அதில் இறங்கும். அதனால நான் மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் நான் இதில் மிக்ஸ் பண்ணல. ஓகே, வெள்ளரிக்காய் 10லன்னா நான் போடுவேன். ஓகே, இதுக்கு பிறகு இந்த கேபேஜை இதுக்கு முன்பு நான் ஒரு சலாட் ரெசிபி போட்டிருக்கேன் யூடியூப்பில், என்னோடய சேனலில் இருக்கும். சலாட், இந்த காய்கறி சலாட் செஞ்சுருப்பேன். அது வேறு மாதிரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அதில் தயிர் போட்டிருக்கேன். தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். யோகர்ட் இருக்குது அதில், புளிப்பு யோகர்ட்டு. தேத்தண்ணி குடிக்காதனால உடம்புல எனர்ஜி இல்லை. மத்தியானம் சாப்பிட்டது தான். பெருசாக கொஞ்சம் சின்னதாக இருக்குதும். இது போதும் நினைக்கிறேன். இது இருக்குது. இது கேபேஜ் போதும் நினைக்கிறேன். ஐஸ் பெட்டியில் வச்சுட்டா, ஃப்ரீசரில் வச்சுட்டா 3 நாளைக்கு வச்சுக்கலாம். அது ஓகே, இது கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ணணும். என் வீடியோவில் நாய் சத்தம் கேட்குது அப்பப்போ. நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க இந்த வீடு எல்லாம் ஒட்டி கட்டியிருக்காங்க. தனி வீடாக இருந்துச்சுன்னா சத்தம் இப்போ நாய் கட்டி சத்தம் ஒன்றும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வீடு எல்லாம் ஒட்டி இருக்குது, ஒட்டினாப்பில் கட்டியிருக்காங்க. இப்போ இது நாய் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் பின்னால் உள்ளவங்கலாம் நாய் வளர்க்குறாங்கல்ல, அந்த சத்தம் கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? சிலருக்கு இடைஞ்சலாக இருக்கும், என்ன நாய் குலைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. உண்மையாக சத்தியமாக என் வீட்டில் நாய் இல்லை, எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க. நாய் பூனை எதுவுமே இல்லை. வீடியோவில் ஒன்றுன்னா வரும் சத்தம். வீடியோவில் சமைக்கிறப்ப சத்தம் கேட்கும், ஒரு சத்தம் அப்பப்போ அந்த பூனை சத்தம் கேட்கும். ஆனால் நாய் தான் அடிக்கும். அங்கே வளர்க்குறாங்களே பின்னால், நல்லது தானே, திருடனுங்க வராமல் இருக்கிறதுக்கு. அது கொஞ்சம் வீடை பாதுகாக்கும். அவங்க வீட்டுக்கு வச்சுருக்காங்க, என் வீட்டில் இல்லை. சாரியா,
வீடியோ வந்து நான் எடுக்கிறப்ப அந்த நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா என் வீட்டில் நாய் இருக்குது அது கத்த விட்டு தான் வேடிக்கை பார்க்குறான்ட்டு நினைக்காதீங்க. என் வீட்டில் நாய் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்களோட வீட்டில் உள்ள நாய் அக்கம் பக்கத்தில் இந்த பக்கம்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அது அப்பப்போ குறைச்சிக்கிட்டு கிடக்கும். ஓகே, இவ்வளோ தான். இதுக்கு பிறகு இருங்க, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ உப்பு போடுறேன். எல்லாம் என்னென்ன பொருள்கள் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்றை தவிர எது உப்பு. இந்த உப்பை போட்டால் நான் இப்போ கொஞ்சம் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஓகே, தயிர் ஊற்றலை நான், சாரி, தயிர் ஊற்றுவாங்க இதில், நான் ஊற்றலை. சும்மா கொஞ்சம் போடுறேன், போதும். சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். இல்லைன்னா உப்பு ரொம்ப இருக்கும்னா தண்ணி வாட்டரியாக இருக்கும் அடியில். இதெல்லாம் அதெல்லாம் சாப்பிடலாம். ஓகே, நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், வீடியோவில் நாய் குலைச்சதுன்னா என் வீட்டு நாய் தான் குலைக்குதுன்னு நினைக்காதீங்க. என் வீட்டில் நாய் இல்லை, அது நான் சொல்லிடுறேன். அது பக்கத்தில் அந்த பக்கம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட நாய் எந்த நேரம் குலைச்சிக்கிட்டு இருக்கோம், கூட போவோம். ஸோ இப்போ அது வந்து ஏன் மிஸ்டேக் இல்லைன்னா வீடியோ எடுக்கிறப்ப அப்பப்போ அது கத்திக்கிட்டு கிடக்குங்க. அது கொஞ்சம் 2-3 தடவை கற்றுனதும் சத்தம் நின்றும். ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருக்காது. ஒரு தடவை அது 2 போன சென்ற வீடியோவுக்கு அதுக்கு முன்னே உள்ள ஒரு வீடியோவில் கூட சத்தம் கட்டுச்சு. ஒரு தடவை குலைச்சிது, அதோட 1-2 தடவையோ. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சாரியை, நாய் சத்தம்லாம் கேட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வளர்க்குறது. ஓகே, இது இப்போ இதெல்லாம் எல்லாம் கலரிட்டு உப்பெல்லாம் போட்டிருக்கலாம், நல்லா கலரி வச்சுட்டு நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கொண்டு நன்றியையும் தெரிவித்து கொண்டு இதனுடன் வீடியோ நான் முடிக்கிறேன். எனது இன்றைய காய்கறி சாலட் ரெசிபி இதுதான். பாருங்கள், நல்ல கலராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் தேவையான அளவெல்லாம் இருக்குது, எல்லாம் நான் கலந்துருக்கேன். உப்பு மட்டும் குறைவாக இருக்குது. ஓகே, உப்பு வேணுங்கிறவங்க கொஞ்சம் போதுமான அளவு நீங்கள் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இவ்வளோ தான். தயிர் ஊற்றல, சளி பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால தயிர் இல்லை இதில். ஓகே, இவ்வளோ தான். ஓகே, பாய்.